ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ஜெலன்ஸ்கிக்கு நாள்ல இருந்து இப்ப வரையும் என்ன வேல? ஏதாச்சும் ஒண்ண அப்டேட் பண்ணணும். அப்படிங்கிற மூடுக்கு அவர் வந்துட்டாரு. அதனால இப்ப அமெரிக்காவும், ரஷ்யாவும் பேசுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவும், உக்ரைனும் பேசுச்சு. ஆனா எத பத்தி அப்படிங்கிறத பெருசா சொல்ல மாட்டேன்ட்டாரு. இப்படி 2 நாள் ஓட்டுறது. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பேசுனாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசுனோம். போர் நிறுத்தத்த பத்தி அப்படின்னு சொல்லி இன்னும் 2 நாள் ஓட்டுறது. இந்த மாரி விசித்திரமா, "டேய் அவனுங்க பேசுறத அவனுங்களே சொல்ட்டு போயிடுறாய்ங்க. அது முதல்ல உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி தான் நெலைமை இருக்கு. இந்த நெலைமை உக்ரைன் ராணுவத்துக்கு எப்படி ஒரு மனநிலைய குடுக்கும்? உக்ரைன் ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாவே சொல் பேச்சு கேட்காத ராணுவமா போயிருச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப நெலைமை ரொம்ப முத்தி போச்சாட்டுக்கு. அதனால யாரெல்லாம் கட்டளைக்கு அடிபணியலையோ, யாரெல்லாம் தப்பிச்சு ஓடுறார்களோ, அவர்கள சுட்டுக் கொல்ல சொல்லி உத்தரவே ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து வந்திருக்கு. அதையும் சில அதிகாரிகள் கடைபிடிக்கிறார்கள், செய்யவும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நெறைய வீரர்கள் தப்பிச்சு ஓடி வந்து அவங்கவங்க சொந்த கதை, சோக கதைய பதிவு பண்ண ஆரம்பிக்கிறார்கள். உக்ரைன் வீரர்கள் ரஷ்யா கொன்னது போக, இப்ப உக்ரைன் வீரர்கள உக்ரைனே கொல்லுது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயி போச்சு. இதுக்கு 2டே காரணம் தான். ஒண்ணு ஜெலன்ஸ்கி, இன்னொன்னு அதுவும் ஜெலன்ஸ்கி தான். இந்த மக்களையே எவ்வளோ நாள் தான் திட்டுறது? ஏதோ தெரியாம ஓட்டு போட்டு இவர அதிபரா கொண்டு வந்துட்டார்கள். அந்த பாவத்துக்கு இன்னைக்கு ஊர விட்டும் ஓடி போய்ட்டார்கள். அவர்கள் ஊரும் நாசமா போச்சு. ஆனா பேச்சுவார்த்தை ஏன் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். உக்ரைன ரஷ்யா எவ்வளவு தூரம் அடிக்குதோ, உக்ரைன் வீக் ஆகுதுன்னுலாம் கிடையாது. ஐரோப்பா வீக் ஆகுது அப்படிங்கிறத அமெரிக்கா ரசிக்குது. அதே சமயம் இந்த யுத்தம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது, ரஷ்யாவும் செலவுகள் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னமும் அந்த செலவுகள் நின்ன பாடு இல்ல. ஆனா, அமெரிக்கா தர ஆயுதத்தோட ஃப்ளோ அப்படிங்கிறது, அந்த ஆயுத வியாபாரிகளுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ, அத மட்டும் தான் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பைடன் மாரி போட்டி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் பம்ப் பண்ணு. அதுதான் நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல போல. அதனால தான் நாட்கள் இழுக்கிறத ட்ரம்ப் நிர்வாகம் ரசிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவை பொறுத்தவரையும் இதுதான் சாக்குன்னு எவ்வளவு தூரம் போய் நிக்கிறோமோ, அவ்வளவும் நமக்கான மைலேஜ், நமக்கான சேஃப் ஜோனா பார்க்கப்படுது. அதனால அவர்களும் இந்த செலவு அப்படிங்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமான செலவு தானே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார்களாமா. இது 2ம் தான் இழுத்துக்கிட்டே போகுது பேச்சுவார்த்தையில. இதுக்கு அடுத்து உக்ரைன் தடாலடியா கால்ல விழுகணும். விழமாட்டேங்குதுல்ல. அதுக்கு பதிலா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு? அவங்க 2 பேரும் இத பேசுனாங்க அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் அவர்களே அறிவிச்சுட்டு போயிடுறார்களே. ரஷ்யாவ பொறுத்தவரை 1 டசன் டெலகிராம் சேனல்கள் இருக்கு. அதுல அறிவிச்சுட்டு போயிடுறார்கள். கசிய விட்டு போயிடுறார்கள். அமெரிக்க ஏஜென்சிய பொறுத்தவரை கேட்கவே வேணாம். வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, பற்றாக்குறைக்கு பேர் சொல்ல விரும்பாத வெள்ளை மாளிகை அதிகாரி அப்படின்னு சொல்லி மீதியையும் போட்டு விட்டுருவாய்ங்க. அப்புறம் ஏன் தலைவன் இந்த அப்டேட்லாம் குடுக்குறான்? தலைவனுக்கு வேற அப்டேட் குடுக்க எதுவுமே கிடையாது. அதிபர் மாளிகையோட செய்தி தொடர்பாளரா இருக்க வேண்டிய ஆள்லாம் அதிபரானா, இதான் கேடு. இது மட்டும் கிடையாது. ஏறக்குறைய இவருக்கு போட்டி போடுற அளவுக்கு பிரிட்டன் மாறிப்போச்சு. காரணம் உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிச்சு உக்ரைன் ராணுவம் உலக அளவுல பேரு கெட்டுப் போன ராணுவம். அதே மாரி கொஞ்சமும் சளைக்காம இன்னொரு பேரு கெடப்போகுது. யாருக்கு அப்டின்னா பிரிட்டனுக்கு தான். த கிரேட் பிரிட்டனுக்கா? ஆமா, த கிரேட் பிரிட்டனுக்கு தான். பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்குள்ள படைகளை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. எங்க ஊரு பூரா பிரான்ஸை கூப்பிடுறாரு, ஜெர்மனியை கூப்பிடுறாரு, அமெரிக்காவை கூப்பிடுறாரு, ஊரு பூரா கூப்பிட்டு வராரு. ஆனா அவரோட சொந்த நாட்டு ராணுவத்தை அவரால் கூட்டிட்டு போக முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டு ராணுவம் சொல்லிருச்சு, இங்க பாரு ஆயுதங்களும் இல்ல, வீரர்களும் இல்ல. சுமார் லட்சக்கணக்கான வீரர்களை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு, ரஷ்யாவுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவே எப்ப முடியும்னு தெரியல. ஆனாலும் அவர்கள் 3 வருஷத்தை ஓட்டிட்டார்கள். நம்மனால அவ்வளோலாம் தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளவு வீரர்களும் இல்ல. உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்பிச்சோம் அப்படின்னா, பிரிட்டனை யார் வேணாலும் வந்து கைப்பற்றிட்டு போயிடலாம். ஏன்னா, அவ்வளோ கம்மியான வீரர்கள் தான் இருக்கார்கள். அதே சமயம் ஏறக்குறைய ஒரு 10,00,000 நெருக்கி யுத்த களத்துக்குள்ள வீரர்கள பம்ப் பண்ணி சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவ எதிர்த்து, ஒரு 30,000, 40,000 வீரர்கள கூட்டிட்டு போறதுக்கு, "நீ இதே நம்ம ஊர் எல்லைகள்ல கடல்லயே விழுந்து செத்து போயிடுறா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு சம்பவம் பண்ணி விட்டார்கள் ராணுவம். இத பிரிட்டனோட அரசியல் வட்டாரம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரிட்டன்ல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்க. 1, 2 பயலுக தானே வீணா போன பயலுக. மீதி பயலுக நிலைமைய புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லாட்டி ஊரு பூரா போய் நொல பேச முடியாதுங்கிற அளவுல அவர்கள் ஏஜென்சிகள் இறங்கி பிரைம் மினிஸ்டர செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. சரி, இந்த தேவையில்லாத வேலைய ஏன் பார்க்கிறாரு? ஒருவேளை ஜெலன்ஸ்கியோட சொந்தக்காரா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்லையாமா.
உள்ளூர் பிரச்சனைகள மறைக்கணும்னா என்ன பண்றது? இந்த வெளியூர் பிரச்சனைய பெருசா பேசுவோம் அப்படிங்கிற அந்த தியரிய எடுத்துட்டு போறாரு. வேற ஒண்ணும் விஷயம் கிடையாதுங்கிறார்கள். ஆனா அந்த தியரிய எடுத்துட்டு போய் சக்சஸ் ஆன தலைவர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. யாராச்சும் இருந்தா அது ஒரு வெற்றி ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஃபார்முலா தானே ஒழிய, அது ஒரு வெற்றி ஃபார்முலாவான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. ஆனா, அத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார்கள். பிரிட்டன் மட்டும் விதிவிலக்கா அப்படிங்கிற மாரி தான் அங்கேயே எழுத ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனால உக்ரைன் யுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சா, எந்த நாடு ஆரம்பிக்குதோ, அந்த நாடு யுத்த களத்த சந்திக்குதோ இல்லையோ, சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு ராணுவம் சொல் பேச்சு கேட்காத பிள்ளையா மாறிருது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.